பாவி என்று அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை அழைக்கிறாரே. பாவி என்று அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. உன்மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன்மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கும் ராஜா. மகா பரிசுத்தமும் பயப்படதற்கும் ஒன்றான மெய்தேவனே கர்த்தாவே, இந்த காலைவேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டினதான தயவிற்காக நன்றி செலுத்தும். நன்றி செலுத்த ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்க கோஷமா ஸ்தோத்திரன் குழஃபா ஸ்தோத்திரன் நிகவ நிசியே உம்மை ஸ்தோத்திரிக்க ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை உண்டாக்கினரே உம்மை ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. கடந்த இமை பொழுது மட்டுமே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படி நீர் எங்களுக்கு பாராட்டினதான தயவிற்காக நன்றி செலுத்தும். நன்றி செலுத்து ராஜா. தேவன் தாம் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறையை ஒழிச்சு நீ தயவாய் மன்னித்து அப்பா, அந்த காலை வேளையிலும் ஏறெடுக்கிறதான விண்ணப்பங்களுக்கு கர்த்ததாம் நீர் பதிலை கொடுத்து நீர் ஆசிர்வதிக்கமா செபிக்கிறோம் ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. விசேஷமா பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனையோடு இருக்க முடியாத ஆசிரியர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாவரையும் நீர் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. வியாதிலிருந்து விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆசிர்வதிக்கமா செபிக்கிறோம் கர்த்தாவே. இப்படி ஆணிப்பா இந்த கரமானது ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா ஸ்தோத்திரங்கள் ராஜா. இன்றைய நாள் கூட உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. தேவன் தமிழ் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். போக்கிலும் நடத்துகிற உடைய தாசர் பிள்ளைகளோடு கூட உடைய கரம் இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. வேலை ஸ்தலங்களிலும் ஒவ்வொரு அதிகாரிகளுடைய கண்களை தயை கிடைக்க பண்ணுங்க ராஜா. உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு மற்றொரு வித்தியாசத்தினை காண்பிக்க வேணுமா ஜெபிக்கிற ராஜா. உடைய நித்திய சுவிசேஷத்தை கர்த்தாவே. அப்பா, நீரே உண்மையான தேவன் என்பதை நாங்கள் அவர்களுக்கு அறிவித்து உடைய ரகசிய
ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுத்த எங்களை வல்லக்கருவிகளை நீர் எடுத்து நீர் பயன்படுத்துங்க. எங்களை குறித்ததான திட்டங்களை தேவன் தாம் நீர் நிறைவேற்ற வேணும் ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. நீ கையிட்டு வேலைகளில் ஆஸ்ரதிக்கப்பட்டு தெய்வமே, அப்படியாக நம்முடைய தாசர் பிள்ளைகள் செய்கிறதன் வேலைகளையும் பிஸ்னஸ் நீர் ஆஸ்ரதித்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் தகடுத்தி போடுங்க ராஜா. விசேஷமாக கடன் பிரச்சனை இருக்கிறதானே யாருக்கும் ஜெபிக்கிறோம். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவனை மாற்றுவேன் என்ற வார்த்தையின்படி அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று நாங்கள் அறிகிறோமே ராஜா. அப்படியாக தெய்வம் தாமே கடன் அடைக்க ஒருவருக்கும் ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போதில் என்று சின்ன தெய்வமே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி தெய்வம் தாமே அப்படியாக நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் அழைக்கப்பட்டது நாங்கள் யாவரும் தழைத்த அழைப்பை காத்துக்கொண்டு முடிவறிந்த நிலை நேர்ப்பணி ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி முடிவறிந்த நிலை திரும்ப ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள உடைய ரகசியவர்கள் மோடு கூட நாங்கள் சேர்ந்து கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. விசேஷமாக தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக வேதத்தை சொல்லப்பட்டிருந்த ஒவ்வொரு உடைய கற்பனை கட்டளைகளின்படி நாங்கள் நடந்து உடைய நியாயங்களை கை கொண்டு நீதிமான்களை நாங்கள் மாற நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் தகப்பனே. அப்படி ஆகராஜா அந்த கடைசி காலங்களில் ராஜா உடைய நித்திய சுவிசேஷத்தை கத்தாவே ஆம் ராஜா ஸ்தோத்திரிகம் அநேகருக்கு அறிவித்து அநேகரும் நீர் ரகசியவர்களுக்கு ஆயத்தப்படுத்த எங்களை எல்லாரையும் தகப்பனே உடைய திருச்சபையில் உள்ளது உடைய பரிசுத்தவான் பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆன்லைன் ஊழியத்தை நீர் ஆஸ்ருதிங்க ராஜா. புத்தக ஊழியத்தை நீர் ஆஸ்ருதிக்கணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. கடைசி கால தகப்பனே ஸ்தோத்திர நற்செய்தி கூட்டங்களின் தேவன் தாம் நீர் ஆஸ்ருதிக்கணுமா ஜெபிக்கிறோம். உடைய தாசர்களை வல்ல கருவிகளை நீர் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உண்மையாக உமக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியம் செய்யாதவர்கள் வித்தியாசத்தை நீ காண்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. நாங்கள் இன்னும் கத்த மோடு கூட கிட்டிச்சிரு முகமை கண்டு தரிசிக்கிற பிள்ளைகளை காணப்பட நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க ராஜா. தரிசிக்க விடாதபடி எங்களில் இருக்கும் பாவங்களை முற்றுமா நீர் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் தகப்பனே. இந்த காலையில் நம்மை நோக்கி காத்திருந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொருடைய மன பாரங்கள் துக்கங்கள் கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுங்க ராஜா. மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா கவலையோடு தகப்பனே கண்ணீரோடு ராஜா சோதனையிலும் தகப்பனே போராட்டங்களிலும் மத்தியில் இருக்கிறதானே யாருக்கும் ஜெபிக்கிறோம். அப்பா விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆஸ்ருதிங்க ராஜா. விடுதலை நீர் கொடுங்க ராஜா. நீர் சொல்ல ஆகும் நீர் காட்டில் நிற்கும் என்று நாங்கள் அறிகிறோமே தகப்பனே. ஜூன்ல தேவனே அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. ஒவ்வொருக்கும் விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆஸ்ருதிக்கேன் ஜெபிக்கிற ராஜா. ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிற ராஜா. நாங்கள் இன்னும் கத்தாவே ஸ்தோத்திர ராஜா. வைராக்கியமுள்ள பிள்ளைகளை காணப்பட அநேகருக்கு உம்முடைய நாமத்தை குறித்து பிரஸ்தாபப்படுத்த எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துங்க ராஜா. பயன்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம். இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமாக தமிழருக்கு ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருச்சபை இல்லாத ஒவ்வொரு இடங்களிலும் திருச்சபையை ஸ்தாபித்து ஒரு கொண்டு ஜனத்தை உடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுத்த நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம். சிறு பிள்ளைகள் முதல் முதியவர் வரை யாரும் உடைய கடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ரத்த கொட்டைகளாக முடிமறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. படிக்கிறதான பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க. வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கணும் பிள்ளைங்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து நீர் ஆஸ்ருதிக்கணுமா ஜெபிக்கிற ராஜா. தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தி போடுங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரிகம் துதிக்கிற ராஜா. அந்த அப்பா இந்த வேலையில் இந்த பிரேயரை கேட்டுக்கொண்டிருக்கிறத அவரோடு நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருடைய விருப்பங்களை தேவன் தாம் நீர் கேட்டு அப்பா நீர் பதிலே கொடுத்து நீர் ஆஸ்ருதிக்கணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக ராஜா. நாங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி கத்தாம் நீர் எங்களை பாதுகாத்து நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியா கூட நிச்சய நன்றி சொல்ற ராஜா. அப்படி எங்களை அவருடைய கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தாழ்த்திடுகிறோம். சகல துதி நம்மையாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.